வந்து நாங்கள் ஆதி திராவிடர் வந்து 5 தலைமுறையாக நாங்கள் பட்டா இல்லாமல் இத்தனை வருஷமா 5 தலைமுறையாக நாங்கள் பட்டா இல்லாமல் பிச்சை எடுக்கிற குறையா நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் திரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டோம், ஆர்ஏ வந்துட்டாங்க, எல்லாரும் வந்து அளவா அளந்துட்டாங்க. ஆனால் இன்னமும் எங்களுக்கு இந்த பட்டான்ற பிச்சையே இன்னும் இந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரவங்க அந்த ஜாதியில் கூட வந்து மற்ற ஜாதிலாம் வந்து எல்லாத்துலையும் இருக்குது. எங்களுக்கு அடிப்படையான இந்த பட்டாவே எங்களுக்கு கொடுங்கன்னு தான் நாங்கள் பிச்சையாக கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் இந்த பட்டா கொடுக்கலையானா கண்டிப்பாக அடுத்த தேர்தல் வந்து நான் உங்களுக்கு தான் போடணும்னு நாங்கள் நினைக்கிறோம், திமுக தான் போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த பட்டா வரலைன்னா அடுத்த எலெக்ஷனை நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் சார். நாங்கள் வந்து இங்கே நரசிங்கபுரம் இதில் வந்து 700 குடும்பங்கள் வந்து பட்டா இல்லாமல் இருக்குது சார். இதுக்காக நாங்கள் அந்த பட்டா இருந்ததுன்னா எங்கள் பசங்களை படிக்க வைக்கவோ எதுக்கோ எங்களுக்கு ஒரு பயன்புள்ளதாக இருக்கும். ஆனால் அது இல்லாமல் நாங்கள் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி இந்த நரசிங்கபுரத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். எங்களுடைய வாழ்க்கையை மேலோங்கன்னா இந்த பட்டா மட்டும்தான் சார் எங்களுக்கு வேணும். இந்த வேற எதுவுமே நாங்கள் கேட்கல சார். எங்களுக்கு வேலை கொடுன்னு கேட்கல, எங்களுக்கு என் பசங்களை படிக்க வைன்னு சொல்லலை நாங்கள் உங்களை. இல்லை எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து வரல, நிறைய பசங்களுக்கு வரல. ஆனால் அதெல்லாம் கூட நாங்கள் பிச்சை எடுக்கல, இந்த பட்டா மட்டும்தான் பிச்சை எடுக்கிறோம். அந்த பட்டா கூட எங்களுக்கு வந்து 2 ஏக்கரா 1 ஏக்கரா அந்த மாதிரி பிச்சைலாம் கிடையாது. 400 சென்ட் அவ்வளோதான் நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம். ஒரு கூரை வீடு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு பட்டா கொடுங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல 3 சென்ட், அதுல நாங்க ஒரு 4-5 அண்ணன் தம்பிங்க பிரிக்கிறதுக்கு கூட பட்டா இல்லாம ஒரு பட்டா இருந்தா நாங்க பிரிச்சு அதை கட்ட முடியும். ஆதி திராவிட தொழில் வந்து நாங்க இப்படிதான் வந்து லோல் பட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு பட்டா வேணும் சார். ஆனா இந்த பட்டா இல்லைன்னா நாங்க இந்த எலெக்ஷனை புறக்கணிக்கிறது